பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசும். உம் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகள் அனைவரையும் பலப்படுத்தி நீங்கள் சகாயம் செய்யுங்க. இதனால் ஆசீர்வாதமாய், அனுகூலமாய், நன்மையாய் இருக்க வாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் வல்லவர். இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தரப்போகிற தயவுக்காக நன்றி. இன்றைக்கு எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிற போகிற தயவுக்காக நன்றி. கர்த்தர் நீர் நன்மையான காரியங்கள் செய்யுங்க, கிருபையான காரியங்கள் செய்யுங்க, இரக்கமான காரியங்கள் செய்யுங்க. கர்த்தாவை உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம், கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீர் பேச போகிற தயவுக்காக நன்றி. இன்றைக்கும் வார்த்தையின்படி எங்களை நீர் இடைப்பட்டு எங்களை நீர் பலப்படுத்தி எங்களை நீர் சகாயம் செய்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம் நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததால், மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததால். Second stanza. இயேசுவை போல நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷம் குறைவதில்லை. இயேசுவின் வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததா. எந்தன் மனதில் இயேசு வந்ததா. எந்தன் மனதில் இயேசு வந்ததா. எந்தன் மனதில் இயேசு வந்ததா.
ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்ம அனைவரையும் மகிழ்ச்சியோடு கூட அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நிறைய காரியங்கள் நம்ம மகிழ்ச்சிக்குள்ள நடத்தும். உதாரணமாக நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யும்போது, மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது, நீங்கள் அடைய வேண்டிய லக்குகளை வெற்றிகளை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். இட் இஸ் சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வேலையை முடித்தா சந்தோஷம், சிலருக்கு வேலையை முடிக்காமலே சந்தோஷம், சிலருக்கு சாப்பிட்டா சந்தோஷம், சிலருக்கு சாப்பிட்லன்னா சந்தோஷம், சிலருக்கு அன்னைக்கு சண்டை இல்லைன்னா சந்தோஷம், சிலருக்கு சண்டை போட்டால் தான் சந்தோஷம், சிலர் கையில் பணம் இல்லைனாலும் சந்தோஷம், சிலர் கையில் பணம் இருந்தால் தான் சந்தோஷம். இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னும் போது ஒரு வெற்றி வரும். ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது, இந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிற வெற்றி என்பது, இட் ஹாஸ் டு பி பில்ட். அது கட்டப்பட வேண்டும். இட் ஹாஸ் டு பி நர்ச்சர்டு. அதை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்க வேண்டும். இதுதான், இந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வெல்பீயிங் தரும். நான் சந்தோஷமாக இருந்தால் தான் பாஸ்டர் நான் ஆப்ரேட் ஆவேன், சந்தோஷமாக தான் எனக்கு மூளையை வேலை செய்யும். டென்ஷன் ஆகிட்டேன்னு வைங்களேன், எனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாய் அடைய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் தோற்றீர்களோ அவைகளை திரும்ப பெறக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். எந்த லட்சியங்களை எல்லாம் இழந்தீர்களோ அத்தனை லட்சியங்களை மறுபடியும் பெறக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். சிலருக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும். புதுசாக ஐ வாண்ட் டு டூ திங்ஸ் நியூ, புதுசாக கற்றுக்கணும். சிலருக்கு புதுசாக ஏதாவதுனா பயம் வந்துடும். அன்றைக்கி புது கிளாஸ் படிக்க, புதுசாக ஒரு பாடம்னா பயந்துடும், புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோன்னா பயந்துடும், புதுசாக ஒரு வாத்தியார் வர்றாருன்னா பயந்துடும், புதுசாக ஒரு வேலைன்னா பயந்துடும். சிலருக்கு புதுசாக இருந்தால் தான் பிடிக்கும், சிலருக்கு பழசு பிடிக்கும், சிலருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்தால் பிடிக்கும், சிலருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா பிடிக்கும், உதவி செய்ய மாட்டாங்க. இட் இஸ் சப்ஜெக்டிவ். ஒருவர் மாறி மாறி பிடிக்கும். சிலருக்கு உடம்பு சரியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு உடம்பு சரியில்லைன்னா பிடிக்கும். இன்றைக்கி ஏதாவது உடம்பு ஒரு பிரச்சனையை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இன்றைக்கி வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குதுன்னு அதை சந்தோஷமாக சொல்லுவாங்க. மகிழ்ச்சி மனிதனுக்கு நிரந்தரமாய் இல்லை என்பதை தான் உலகம் நமக்கு கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட், நான் உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறேன். மகிழ்ச்சி இன்னொரு பேர் இருக்குங்க, அது சந்தோஷம். பிலிப்பியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர் ஸ்டார்டிங் போடுறாரு, கர்த்தருக்குள். அந்த வேர்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்குள். என் கூட சேர்ந்து ஒரு 5 முறை சொல்லுங்க, கர்த்தருக்குள், 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 திரும்ப கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். ஆமீன். கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்குது. இந்த ஹாலுக்குள்ள 2 ஏர்கான் இருக்கு. இந்த ஏர்கான் எத்தனை பேர் இந்த சில்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க? பண்ணுறோம். பேண்ட்ரியில் போனீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த ஹாலுக்குள் ஏர்கான் இருக்கிறது. அதுபோல் சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்குது. சொல்லுங்கள், சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்குது. சந்தோஷம் கர்த்தருக்குள். ஆமென். There is joy in the Lord. தேவனுக்குள் சந்தோஷம் இருக்கிறது, தேவனுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. சுட்டு போட்டால் கூட எனக்கு சந்தோஷம் வராதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த மனுஷன் மூஞ்சியில் எப்பயும் சிரிப்பு வராதுங்கன்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க. இந்த அம்மாவை சிரிக்கவே வைக்க முடியாது என்று சொல்லுவாங்க. பாஸ்டர், நான் பிறந்ததுலேருந்து இருக்க நிம்மதியை பார்த்ததே இல்லை அப்படின்னு, மனம் விட்டு நான் சிரிச்சதே இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிரிப்பு என்கிறது, இந்த மகிழ்ச்சி என்கிறது, இந்த சந்தோஷம் என்கிறது உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதை திரும்பவுமாக நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். It is a command from God today. இன்னைக்கு கர்த்தர் நம் அனைவருக்கும் கட்டளையாய் கொடுக்கிறார். It is a blessing that God is giving us today. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். Rejoice in the Lord. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காரணம் இல்லை பாஸ்டர், ஒரே ஒரு காரணம் கூட இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாருன்னு நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன்னு எத்தனை பேர் முடிவு எடுக்க போகிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லிட்டார் அதனால மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லிவிட்டார் அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். காரணம் என்ன? அந்த பிலிப்பு சபையை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா, அவங்க ரோமாபுரியில் உள்ள மீதி பட்டணங்கள் போல் அது ஒரு பட்டணங்க. பிலிப்பி ரொம்ப ஃபேமஸான பட்டணம். ஆமாம், இந்த பட்டணத்தை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதில் ரொம்ப ஞானமுள்ள மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமாம், இதில் பேசின மொழி கிரேக்க மொழி. ஆமாம், ஃபிலாசபர்
அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவ ஞானிகள், தத்துவ மேதைகள் வாழ்ந்த ஒரு ஊர். நம்ம பிலிப் நம்பர் 2, மக்கதோனியா நாட்டை சார்ந்த பிலிப் நம்பர் 2 என்கிறவருடைய பெயருக்கு பிறகு இது வைக்கப்பட்டது தான் இந்த பிலிப்பி பட்டணம். இந்த பிலிப்பி பட்டணத்தில் நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது. ரொம்ப புத்தி உள்ள பட்டணம், அறிவுள்ள பட்டணம். ரோமர்கள் கையில் உள்ள ஒரு பட்டணம் இல்லை, மிக ஒரு பழமையான தொன்மையான ஒரு பட்டணம் தாங்க இந்த பிலிப்பி பட்டணம். இது கிரேக்க நாட்டில் இருக்குது, இதை கிரீஸில் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். கிரேக்க ஞானிகள் இந்த பட்டணத்தை கட்டியிருக்கிறார்கள். கிரேக்கர்கள் கையில் எப்போதுமே அறிவு இருக்கும், அவங்க ஞானமாக பேசுவாங்க. கிரீக் ஹேட் த ஃபிலாசபி. இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் தத்துவம் படிக்கிறீங்களோ அந்த தத்துவம் எல்லாமே கிரீக்லேருந்து தான் வந்தது. நீ உன்னை அறிந்தால், ஃபேமஸான தமிழில் உள்ள ஒரு கோட், நீ உன்னை அறிந்தால், அது அங்கேருந்தான் வந்துச்சு. நாடு என்ன செய்தது உனக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு. ஆமாம், இது ஜான் எஃப் கென்னடி சொன்னது. அவர் தான் இல்லையா, அவருக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருக்காங்களா? நம்ம அப்படியே ஆராய்ஞ்சு போனோம்னா இது கிரேக்கிலேருந்து தான் வந்தது. ஆமாம், உழைக்க வேண்டும், உயர வேண்டும், இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அங்கேருந்து தான் வந்துச்சு. தத்துவ ஞானிகள், நிறைய தத்துவங்கள், தத்துவ மேதைகள், ஞானம் நிறைந்த இந்த ஊர், இந்த கிரேக்க பட்டணம் என்ன பட்டணம்னு சொன்னேன்? பிலிப்பி பட்டணம். இட் இஸ் கால்ட் as a free city. ஜாலியாக வாழலாம். யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் கான்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை. ஹல்லேலூயா. மார்க் ஆண்டனியும் எம்பரர் ஆக்டேவியனும், ஆமாம், மார்க் ஆண்டனி ஆக்டேவியன்றது தான் அகஸ்டஸ். அவங்க ப்ரூட்டஸ்ன்றதும் சேசியஸ் என்று சொல்லுகிறவருக்கும் விரோதமாக சண்டை போட்டு எல்லாம் பண்ண ஒரு பட்டணம் தான் பிலிப்பி பட்டணம். ரொம்ப பணக்கார பட்டணம். எங்கே பார்த்தாலும் டெக்னாலஜி மயம், எங்கே பார்த்தாலும் அறிவு மயம் உள்ள இந்த கிரேக்க பட்டணத்திலே என்ன பட்டணத்திலே, எதுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், உங்களை அலர்ட் பண்ணுறேன். என்ன பட்டணத்திலே? சந்தோஷம் இல்லை. சம்பளம் போன மாதம் வாங்கினது அதிகம் தான். எல்லாம் வளர்ந்துருக்கு மகனே. என்ன பாருங்க, அன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கிறதா? ஐயா இல்லைன்றார். இருக்கு பாஸ்டர், ஒருத்தர் கூட இல்லையா? என்னங்க அதோட அதிகம் சம்பளம் வாங்குறீங்க? அன்னைக்கு ஒரு கோல்டு கூட இல்லை, அந்த சின்ன ரிங்கை போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்க. எஸ், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய செய்தி. கவனிங்க, இந்த பட்டணம் பிலிப்பி பட்டணம் நிறைய உயர்வுகள், நிறைய ஏற்றங்கள் மத்தியில் தாழ்வுகளையும் சந்திச்சிச்சான். ஆமேன். தேர் வேர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேர் வேர் ரூயின்ஸ். கட்டுமானங்களும் இருந்தது, இடிபாடுகளும் இருந்தது. நம்ம வாழ்க்கை எடுத்தோம்னா கட்டுமானத்தை விட இடிபாடுகள் அதிகமாக இருப்பதினால்தான் சந்தோஷம் இல்லை. ஐயா நல்லது நடந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல, அதோட பெருசா கெட்டது நடந்துச்சு. வெற்றி வந்தது நான் இல்லை என்று சொல்லவில்லை, அதை விட தோல்வி அதிகமாய் வந்தது. வருமானம் வந்தது நான் இல்லை என்று சொல்லவில்லை, கடன் அதை காட்டிலும் பெருகினது. நான் சம்பாதித்தேன் இல்லை என்று சொல்லவில்லை, அதை காட்டிலும் அதிகமாய் செலவு செய்தேன். நான் உயர்ந்தேன் நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் பல இடங்களில் என்னை நானே தாழ்மையில் விழுந்தேன் என்பதை நான் இன்றைக்கு இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன் என்று தான் இந்த பிலிப்பு பட்டணத்தார் சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலனுடைய மடல் சரியான நேரத்தில் அவரிடத்தில் வருகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, பாஸ்டர் போன மாதத்தோடு இந்த மாதம் அந்த சம்பளம் வந்துட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன். இருக்க மாட்டேன் மகனே. வந்தா அதுக்கேற்ற செலவு வந்துடும். நான் நினச்சது நடந்துட்டா சந்தோஷமாக இருப்பேன். இல்லை மகனே, நினச்சது நடக்காததுனால தான் இப்போ நீ சந்தோஷமாக இருக்க. நினச்சது நடந்திருந்தால் உன் பிரச்சனை பெரிதாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். ஆமென். சொல்லாமா, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து. சபையார் எல்லாரும் சொல்லலாம், ஆக்டிவாக சொல்லலாம். சின்ன பிள்ளைங்க சொல்லாமா, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் எக்ஸைட்டட் டு ரீட் திஸ். நான் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கய்யா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நேரமே இல்லை. பிறந்த நாள் அன்றைக்கி தான் நிறைய வேலை வாங்கிட்டாங்க, அன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. பிறந்த நாள் அன்றைக்கி கேக் வெட்டி எனக்கு சாப்பிட கொடுக்கல, எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. நீ துக்கமாக இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம் மகனே மகளே. நீ சந்தோஷமாக இருக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. திஸ் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். சொல்லுங்க, சந்தோஷம் என்பது ஆவிக்குரிய அனுபவம். கண்ணை திறந்தால் சந்தோஷம் வராது, பிரச்சனை வருது. அதனால தான் ப்ரேயர் ரூமில் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, போய் கதவை சாத்திட்டுன்னா மூடு. ப்ரேயர் டைமில் ஸ்கூலில் நான் டெய்லி அசம்பிளிக்கு போகிறேன், பாட்டு சொல்லித்தரேன். அந்த நேரத்தில் கமாண்டு சொல்லும்போது என்ன தெரியும் சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்.
ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட் ஃபார் ப்ரேயர், க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னா அப்படி கண்ணை மூடு. நீ தேடுகிற சந்தோஷத்தை ஜெபத்தில் கர்த்தர் கொடுப்பார். இட் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஹல்லேலூயா. people has to develop this experience. சந்தோஷம் என்பது கர்த்தரிடத்தில் தான் கிடைக்கிறது. அது ஆவிக்குரிய அனுபவமாய் இருக்கிறது. இந்த பாட்டு இப்போ பாடலாமா? கண்களை மூடிக்கலாம். வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷம் குறைவதில்லை. இயேசுவின் வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷம் குறைவதில்லை. பொல்லாத நோயும் வேதனையும் உன்னை என்றென்றும் சேர்வதில்லை. பொல்லாத நோயும் வேதனையும் உன்னை என்றென்றும் சேர்வதில்லை. மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததால். மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததால். மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததால். மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததால். ஃபர்ஸ்ட் ஆன்சர். இயேசுவல்லால் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உண்மையை தெரிந்து கொண்டார். மாசில்லாத அந்த தேவனையே நீ மனதார ஏற்றுக்கொண்டார். இயேசுவல்லால் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உண்மையை தெரிந்து கொண்டார். மாசில்லாத அந்த தேவனையே நீ மனதார ஏற்றுக்கொள்வார். வஞ்சனை நிறைந்த உலகத்திலே உன் வாழ்வுக்கு துணை இருப்பார். வஞ்சனை நிறைந்த உலகத்திலே உன் வாழ்வுக்கு துணை இருப்பார். பாடலாமா? மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததால். மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததால். சொல்லலாமா? எந்தன் மனதில் இயேசு வந்ததால். வாழ்க்கையில் எந்தன் வாழ்க்கையில் பாடுமா? வந்ததால். எந்தன் வாழ்க்கையில் இயேசு வந்ததால். வீட்டில் எந்தன் வீட்டில் இயேசு வந்ததால். எந்தன் பிரச்சனையில் எந்தன் பிரச்சனையில் இயேசு வந்ததால். எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்வில் இயேசு வந்ததால். எந்தன் வேலையில் எந்தன் வேலை இயேசு வந்ததால். எந்தன் வாழ்க்கையில் இயேசு வந்ததால். மகளே, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போதே உனக்கு மகிழ்ச்சி வருகிறது.
ஜீசஸ். Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவருக்கு thank you சொல்லாம பிள்ளைகளா இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க போகிறீர்கள்? Thank you Jesus. கர்த்தர் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். God wants you to be happy in the Lord. அவருக்குள் மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. This is an encouraging verse to the Christians. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான, ஒரு மகிழ்ச்சியான, உற்சாகமூட்டுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. This is God's nature. இது ஆண்டவருடைய இயல்பு. ஆண்டவர் கையில் போனா நீ மகிழ்ச்சியா இருக்கியான்னு கேட்கிறார். பெரியவங்களோட இயல்பு என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கிறியா கேட்பாங்களா? சாப்பிட்டியா? உங்கள் வீட்டுக்காரவனை பத்திரமா வச்சுக்கிறானா? பொம்பளை பிள்ளைங்க கையில் கேட்பாங்க. இல்லை ஆண்கள் கையில், உங்கள் ஒய்ஃப் உன்னை நல்லா வச்சுக்கிறாங்களா? பிள்ளைங்களை கேட்பாங்க, அம்மா அப்பா உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? வயசானவங்களை பார்த்து கேட்பாங்க, உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்களா? திஸ் இஸ் த குட் நேச்சர். இந்த குட் நேச்சரோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார், உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரச்சனையை பார்த்து கேட்கணும், நீ வர ரைட்டு, சால்வ் பண்ண என் ஆண்டவர் இருக்கார் ரைட்டு, நான் ஏன் உன்னால் என் நிம்மதியை குலைக்கணும்? என் ஆண்டவர் நிம்மதியோடு தான் பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்தார். பிரச்சனையை ஜெயிக்கிறவங்க சந்தோஷத்தோடு ஜெயிக்கணும். நீங்கள் டென்ஷனாகி ஜெயிச்சிங்கன்னா அது பேர் ஜெயமே இல்லை, அது இன்னொரு தோல்வி. இட் இஸ் அன் ஆடட் டிஃபீட். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மக்களுக்கு பேசினார், கல்டிவேட் திஸ் ஹேபிட், பி ஜாய்ஃபுல். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகல, காரணம் என்ன தெரியுமா? டென்ஷனாக சாப்பிட்டீங்க. எதை மெல்லணுமோ அதை முழுங்கிட்டீங்க, எதை முழுங்கணுமோ அதை போட்டு மென்னுட்டு கிடந்தீங்க. எஸ், சில பிரச்சனைகளை விழுங்கி விட வேண்டும், சிலவற்றை சீவ் பண்ணி சுவைத்து சாப்பிட வேண்டும். அப்படி சுவைக்கிற ஒன்று தான் ஆண்டவருடைய வசனம். லெட் அஸ் கல்டிவேட் திஸ் ஹேபிட். இதற்கு நான் 3 ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆமென். அதற்கு நம்பர் 1 ஸ்டெப்பு சி. 3 படிகளாய் சொல்லி தரப்போகிறேன். CPU. கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ப்ராசஸர், அதுக்கு ஒரு யூனிட் இருக்கும். அதனால் சொல்லுவாங்க CPU. ஆமென். இந்த CPU வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஆமென். இது கம்ப்யூட்டரில் என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. ஓகே, சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்ன தான் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். முதலாவதாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கனெக்ட் வித் த லார்ட். கனெக்ட் வித் த லார்ட். ஆண்டவரோட கனெக்டடாக இருக்க வேண்டும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்டர்நெட் கூட என்ன ஆகிடுறீங்க? யூ காட் கனெக்டட். மறந்துடாதீங்க, ஜாலியாக இருக்கும் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காது. ஜாலி வேறு, மகிழ்ச்சி வேறு. ஜாலி சில நேரம் டேஞ்சரஸில் கொண்டு போய்ட்டு, வாடா ஜாலியாக இருக்கலாம், வாடா ஜாலியாக போகலான்றதுலாம் என்ன வருது? காலியாயிரும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார். கனெக்ட் வித் த லார்ட். கர்த்தரோடு இணைந்திருங்கள். எடுத்துக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம், 5 வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆரம்பம் படிச்சிடலாம். நீங்கள் சத்தமாக படிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. கனெக்ட் வித் த லார்ட். சொல்லுங்க, கனெக்ட் வித் த லார்ட். இல்லை, சவுண்ட் கேட்கல. கனெக்ட் வித் த லார்ட். தேவனோடு இணைந்திருங்கள். தேவனோடு இணைந்திருங்கள். தேவனோடு இணைந்திருங்கள். அன்றைக்கி ஒரு ஃபோன் சார்ஜிங் யூனிட்டில் வச்சு சார்ஜ் போட சொன்னாங்க. சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறல. சார்ஜ் போட்டோன்னு நினச்சிட்டோம். 1/2 hour பார்த்தா என்ன ஆகல? சார்ஜ் ஆகல. அப்போ என்ன பண்ணாங்க? லேசாக ஷேக் பண்ணி அந்த சுவிட்ச் பாக்ஸை கொஞ்சம் உலுக்கி நல்லா கனெக்ட் பண்ணாங்க. இப்போ நான் ஏறுது? சார்ஜ். இது நம்ம ஏன் தெரியுமா சந்தோஷமாக இல்லை? ஒழுங்காக ஆண்டவரோட கனெக்டே ஆகலை. நம்மளை கொஞ்சம் உலுக்கி கிட்ட ஒட்டினா தான் என்ன வரும்? என்ன வரும்? அது வரைக்கும் நீங்கள் குலுங்க படவில்லைன்னு அர்த்தம். சில நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணுறீங்க? பாஸ்டர், நான் இன்றைக்கி முடிவாக இருக்கேன், நீங்கள் என்ன சிரிக்க சொன்னாலும் நான் சிரிக்க மாட்டேன். இன்றைக்கி மூஞ்சி என்ன டிகிரிப்பா? 90 டிகிரி. 12 மணி இல்லை 3 மணினா சிரிக்குது. ரவுண்டாக மாற்றினா 12 மணி இல்லை 11:30 மணி. 11:30 எப்படி வச்சுக்க போகிறேன்? 11:30 நான் இப்படி இருப்பேன், இப்படி தான் வச்சுக்க போகிறேன் என்ற முடிவோடு இருக்கும். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நோ, நீ உன் புத்தியை நம்பினேன்னா உனக்கு நிம்மதி கிடையாது, என் புத்தியை நம்பினேன்னா உனக்கு நிம்மதி.
தலைமையில பைபிள் வச்சுங்க, சொல்லுங்க, என் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தால். என் புத்திக்கு மேலே, என் புத்திக்கு மேலே சொல்லுங்க, என் புத்திக்கு மேலே தேவனுடைய சமாதானம் என்னை ஆளட்டும். என் புத்திக்கு மேலே, என் நினைவுக்கு மேலே, என் யோசனைக்கு மேலே, என் திங்கிங்க்கு மேலே, என் அறிவுக்கு மேலே, என் ஆலோசனைக்கு மேலே, என் யோசனைக்கு மேலே தேவனுடைய சமாதானம் என்னை ஆளட்டும். ஹல்லேலூயா. இன்னமும் உங்கள் புத்தியை நம்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் மிஸ்டேக்கு, அப்செட்டாக இருந்தாலும் மிஸ்டேக்கு, இந்த புத்திக்கு மேலே அவர் யோசிச்சா தான் நமக்கு தீர்வே வரும். நம்மள நிறைய பேர் நான் லெவலில் உட்காந்துக்கிறோம் தெரியுமா, ஆண்டவர் இறங்கி ஹெல்ப் பண்ணல. இதுனா மாதம் ஜூலை மாதம் அவுட்டு, ஆகஸ்ட்டில் காலே வைக்க முடியாது. ஆகஸ்ட் என்பது அழிவை பேசும், கர்த்தர் தலையிட்டால் தான் ஆகஸ்ட் என்பது மகிழ்ச்சியை பேசும். அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான். சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளும்படியாக நான் என் ஆண்டவரோடு இணைகிறேன். கை எப்படி வைங்க பார்க்கலாம். இணைகிறேன். ஐ கனெக்ட் வித் காட். சின்ன பசங்க பண்ணவே மாட்டாங்கப்பா. உங்களை தான் நான் ரொம்ப வாட்ச் பண்ணுறேன். டோன்ட் பி இன் யுவர் ட்ரீம். நான் கை தூங்க. தேவனோடு நான் இணைகிறேன். சொல்லுங்கள், தேவனோடு நான் தேவனோடு இணைகிறேன். சொல்லுங்கள், நான் தேவனோடு இணைகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கும்படி இணைகிறேன். ஹல்லேலூயா. கையை கீழ் வைங்க. டெய்லி காலையில் போகும்போது ப்ரே பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த புத்தியில் ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரில, நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யுங்க. காசு வந்தால் தான் நீ சந்தோஷமாக இருப்ப, இயேசு வந்தால் இருக்க மாட்டேன்னா கன்ஃபார்ம்டா. காசு வர போகிறதும் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க போகிறதும் இல்லை. இயேசு வந்திருக்கிறார், சந்தோஷமாக இருப்பாங்கண்ணே. தலைமையில் பைபிள் வச்சு சொல்லுங்கள், என் புத்திக்கு மேல், என் புத்திக்கு மேல், என் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளட்டும். மேக் திஸ் ஸ்பிரிச்சுவல். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாப்பா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்படி எத்தனை பேருக்கு வேணும்? ரைட்டா? இப்போ கையை கீழே போடுங்க. உங்கள் புத்தியில் எப்படி ஐடியா இருக்குதா? நான் ஒன்று அங்கே சேர்த்து வச்சுருக்கேன், அது திடீர்னு வரும். இருக்கா? சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துட்டீங்க. பிஎஃப் வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களேண்ணா. சேர்த்து வச்சதே காணுமே. இப்போ யார் தான் சேர்த்து வச்சுருக்கணும்? என் புத்திக்கு மேல். சொல்லுங்கள், என் புத்திக்கு மேல் தேவனுடைய புத்தியில் எனக்கு சமாதானம் இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. என் மகனே, ஆண்டவர் உனக்கென ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நீ ஆண்டவர் கையில் கனெக்ட் பண்ணதுமே உனக்கு அந்த சந்தோஷம் வருகிறது. Are you willing to connect with God? இன்றைக்கு கர்த்தரோட இணைய விரும்புகிறீங்களா? அந்த 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 கோடு நம்ம என்ன சொன்னோம்? CPU அப்ரிவேஷன் கொடுத்தோம். என்ன சொன்னோம்? CPU. C for connect with the Lord. கர்த்தரோட இணையுங்கள், தேவனோட இணைந்திருங்கள். You have to connect with God, not with problem. தூங்கி எழுந்து நம்ம ஃபோன் எடுக்கிறோம். எத்தனை பேர் எடுக்கிறீங்க? எடுத்ததும் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். என்ன பாருங்களேன், பேங்க்கில் எனக்கு ஃபைன் போட்டான். ஃபைனோட கனெக்ட் ஆகிட்டீங்க. எங்கள் மாமா ஃபோன் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு ஃபோன் போடுவோம், அவரோட கனெக்ட் ஆகிட்டீங்க. அவங்கள திட்டுறாரு. ரெண்டாவது கனெக்ஷன். அப்புறமா வேறு என்னென்னமோ சொந்தக்காரங்க அவங்களாம் போட்டு எல்லாரோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்ட பிறகு எங்கெங்கே டைம் இருக்குது ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு? ஞானிங்க சொல்கிறாங்க, உங்கள் நாளோட முதல் மணி நேரத்தை நீங்கள் எப்படி தோங்குறீங்களோ அப்படி தான் மீதி 24 மணி நேரமும் இருக்கும், மீதி 23 மணி நேரமும் இருக்கும். ஃபஸ்ட் அவர் மிசரபிள்னா மீதி 23 மணி நேரமோ. அப்போ ஃபஸ்ட் அவர் யார் கூட கனெக்டடாக இருக்கணும்? யார் கூட கனெக்ட் ஆகணும்? காட் கூட, ஆண்டவர் கூட கனெக்டடாக இருக்கணும். தட் இஸ் ஐ அண்ட் மீ அண்ட் மை காட். ரெண்டாவது நானும் அப்படி ஒரு நேரம் இருக்குது. என்னதுங்க? நானும் ஐ அண்ட் ஐ. அதுக்கு மீ டைம்னு பேர். நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க, தனியாக தான் போகிறீங்க. நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க, தனியாக தான் பண்ணுறீங்க. நீங்கள் குளிக்கிறீங்க, நீங்கள் தான் குளிக்கிறீங்க. நீங்கள் மட்டும் கொடுக்குற டைமு காலையிலேயே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் தானே? கொஞ்ச நேரம் நானும் ஒரு அரை மணி நேரம் பாத்ரூமில் போகிறது, குளிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, அயன் நானும். இந்த நானுமுக்கு முன்பாக நானும் என் தேவனும் என்பது தான் கனெக்டு. ஏன்னா சட்டியில் இருந்தால் தானே எங்கே வரணுவாங்க? அகப்பையில். கரெக்டாக சொல்கிறீங்க. சட்டியில் இருந்தால் நான் ஒரு சட்டி இங்கேயே இல்லை, எங்கேருந்து அகப்பையில் வர்றது? எங்கள் ஆண்டவர் கையிலேருந்து நான் எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ட்ரெயின் ஃப்ரம் காட். இப்போ கை எப்படி நீட்டுங்க, மேலே வச்சு இப்படி நீட்டுங்க, யாருக்கும் தெரியாமல் நீட்டுங்க, எவ்வளோ கொடுக்குறாருன்னு தெரியக்கூடாது. நல்லாப்பா இப்படி வச்சுனா குழஞ்சிரும். இப்படி ஆண்டவர் கையில் வாங்கினீங்களா? ஆமேன். கையை நல்லா கீழே இருக்குங்க, இப்படி கொடுங்க. நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். எங்கே வாங்கி எங்கே கொடுக்கணும்? அங்கே வாங்கணும். அதான் தாவீது ரொம்ப ஸ்மார்ட் மேன். எனக்கு ஒத்தாசை வரும், என் கண்களை ஏறெடுக்கிறவா டி மேஜர் கூட. எனக்கு ஒத்தாசை வரும், என் கண்களை எங்கே வாங்கணும்? ஆமாம், இங்கே கொடுக்கணும். ஹல்லேலூயா. டு கனெக்ட் வித் காட்
மேலே வாங்குறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு தாவீது ராஜா சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை வருகிறது. மேலே பார்த்தா தான் ஒத்தாசை வருகிறது. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே,
ஆமென். சூப்பரான ராஜா அப்படியே வானத்தை பார்த்தாரு. நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை என்றாலும் என் கர்த்தர் காரணமாய் மாறும். நீ சந்தோஷமாக இருக்க ஒரு விஷயம் இருக்கு மகனே, அது நீ இல்லை, இயேசு. நீ மூஞ்சில் ஏன் சிரிக்கிற அப்படின்னு மனசாட்சி கேட்கும். நீ சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது யார்? இயேசு. ரொம்ப ஆபத்தை பார்த்து சொல்லணும், நான் தப்பிக்க மாட்டேன், என் ஆண்டவர் என்ன தப்பிக்க வைப்பாருன்னு. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? என் ஆண்டவர். கையில் காசு இல்லைன்னா, கையில் காசு இல்லாத பிள்ளைங்க தெளிவாக புரிஞ்சிங்க. நீங்கள்லாம் டிப்ரெஷனில் போகிறீங்க, அப்படி போகக்கூடாது. கையில் காசு இல்லாத போது அந்த காசு இருக்கிற இடத்த பார்த்து சொல்லணும், இயேசு இருக்கிறாரு. என்ன இருக்கிறாரு? என்ன இருக்கிறாரு? கையில் காசு இல்லைன்னா என்ன இருக்கோங்க? என்ன இருக்கும்? வேக்யூம் இல்லை, எம்டியில். என் கையில் காசு இல்லாத போது இயேசு இருக்கிறார். பலவீனமான நேரத்தில் அவருடைய பலன் இருக்கிறது. நம்மளாம் மேக்ஸ் படிச்சிருக்கோம். எத்தனை பேர் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களே, ரைட்டா? ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர் எடுத்துங்க. எடுத்துட்டு கீழே உள்ளதை போடும்போது கீழே உள்ள அந்த நம்பரு மேலே உள்ளது சின்னதாக இருக்கும்போது எங்கேருந்து கடன் வாங்குவீங்க? ஃப்ரம் த ஹையர் லெவல், மேலேருந்து கடன் வாங்குறீங்க இல்லை? நம்ம மேக்ஸில் ரைட் சைடில் உள்ள சின்ன நம்பர் லெஃப்ட் போக போக ரைட் சைடில் என்ன நம்பரு? 0. பக்கத்தில் ஒரு 1 வந்தால் 10. 0 பெருசா 1 பெருசா? 1. 1க்கு இந்த சைடு இன்னொரு 1 போட்டால் 110. இந்த 1 பெருசா, லாஸ்ட்டில் இருக்கிற 0 பெருசா? ஆமென். அது மாதிரி நீங்கள் சொல்லணும், நான் லாஸ்ட் ஆளுப்பா, எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கேருந்து கடன் வாங்குவேன்? எனக்கு ஒத்தாசு வரும் பருவதுங்களா. மேலேருந்து கையில் காசு இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். இது ஒரு ஸ்லோகன் மாதிரியே சொல்லிக்கோங்க. கையில் ஆனால் எது இருக்குது? நான் காசை நம்பி வாழறவங்கள, இயேசுவை நம்பி வாழ. கண்டிப்பாக காசு தான் வேலையை முடிக்க போகுது, ஆனால் அதை நம்பி நான் வாழல, இயேசுவை நம்பி வாழ்கிறேன். இன்றைக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் உனக்கு தருகிறார் என் மகனே, மகளே. ஆமென். CPU. சி பார்த்துட்டோம். சி என்னதுங்க? கனெக்ட் வித் காட். ரெண்டாவது பி வந்து ப்ரேயர். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸ் கையில் ஆண்டவர் ஒரு ஆயுதம் கொடுத்துருக்கார். அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்போதும் பலன் உண்டு. ஒரு மனிதனுடைய வீட்டில் அந்த காலத்தில் துறவு இருந்தால் போதும், பிழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வேலையை பெரியவங்க தம் பிள்ளைங்களுக்கு லேண்டு வாங்கி தரும்போது கிணறு எடுத்து கொடுத்துட்டு தான் போவாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இன்றைக்கும் அப்படி தான். லேண்டு வாங்கும்போது என்ன போட்டுருவாங்க? மோட்ரு போட்டுருவாங்க. துறவு இருந்தால் பிழைச்சிக்கும், கிணறு இருந்தால் இறைக்கிற கிணறு சுரக்கும், இறைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ப்ரேயர் வந்து நம்ம இறைக்கிறது போல், ஒரு துறவு போல். அது நீரூற்று. நீங்கள் ஜெபிக்கும் போது நீரூற்று போல ஏதோ ஒன்று உங்களுக்குள் பொங்கி வழிகிறது. உங்கள் பிரச்சனையை காட்டிலும் இந்த ப்ரேயர் பவர்ஃபுல்லாக வந்து பொங்கி வழிகிறது. அதான் சொன்னார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள்னு சொல்லிட்டு, சந்தோஷமாக இருப்பதற்கு வழியே இல்லைன்னு இந்த பட்டணத்தார் சொல்கிறாங்க, பிலிப்பியன்ஸ். ஏன்? அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதுக்கு ஏற்ற ஸ்ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி மாதிரி நம்ம பசங்களுக்கு 3 வேளையும் கஞ்சி ஊற்றினா உடனே ஸ்கூல் பிள்ளைங்களாம், தாயே எனக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுன்னு குடிச்சிட்டு போக போகிறதில்ல, அதுதான் தூக்கி விசில் அடிக்க போகுது. உங்களோட காலையில் செஞ்சால் சாம்பார் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பிட போகிறதில்ல உங்கள் பசங்க. என்ன பண்ண போகிறீங்க? வளர்வு உயர்வு ஒரு பக்கம் இருக்கும்போது தாழ்வு ஒரு பக்கம் வருகிறதே. இந்த தாழ்வு பெரிதாக இருக்கிறது சஃபர் ஆகிற ஒரு பட்டணம் தான் இந்த பிலிப்பி பட்டணம். மேதைகள் பார்த்து ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு போய்ட்றான். சாக்ரட்டிஸ் ஒன்று சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்கிறார், ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு போய்ட்றாங்க. ஊரே கஷ்டப்படுகிற நேரத்தில், சந்தோஷம் இல்லாமல் திகைக்கும் போது பிலிப்பி பட்டணத்துக்கு சந்தோஷமாக இருங்கள், உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்கள். 6th verse, எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குடைய ஜெபத்தினாலும், த்ரூ ப்ரேயர் சொல்லுங்க, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜெபத்தில் இருக்கிறது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜெபத்தில் இருக்குது. சொல்லுங்க, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜெபத்தில் இருக்குது. ஐயா, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஜெபத்தில் தான் இருக்கு. You need to pray. Prayer is like a rhythm. ஆமென். பிரேயர் என்பது ஒரு ரிதம். ஆமென். கேட்குறாங்க ஜனங்க, நான் 7 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். காலையில் 7 மணியா, நைட் 7 மணி? அப்போனா அர்த்தம் காலையில் ஒரு 7 இருக்குது, சாயந்தரம் ஒரு இருக்குது. ஆமாம். என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, காலையிலையா, மதியமா, நைட்டா, எப்போ சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு ரிதம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. எத்தனை வேலை? சில நாடுகளில் 4 வேலை இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், சப்பர். சாப்பிட்ட பிறகு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமே, அது பேர் தான் சப்பர். சாயந்தரம் 6 மணிக்கு டின்னர் சாப்பிட்ருவாங்க, நைட்டு 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, சப்பர் சாப்பிடுவாங்க, லைட்டாக சாப்பிடுவாங்க. எப்போ சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. ஆமென். தானியேல் ஐயா ப்ரே பண்ணார், காலை, மதியம், மாலை 3 வேளையும்.
He had a rhythm of praying. For praying about everything. எல்லாத்தையும் பற்றி ப்ரே பண்ணுறவங்க யார் இருக்கிறீங்க? போய் சொல்லக்கூடாது. உன் வண்டி செயின்ஸ் பேக்கெட் ப்ராப்ளம் ஆச்சுல, அப்போ ப்ரே பண்ணியாப்பா? நல்ல மெக்கானிக் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணியா? உன் பையன் எங்கேருந்து கிளம்புனா அவன் பத்திரம் வரணும்னு ப்ரே பண்ணியா? எல்லாம் வந்துட்ட பிறகு கையில் காசெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு போகணும்னு ப்ரே பண்ணியா? ப்ரே ஃபார் எவ்ரிதிங். கை அப்படி வச்சுங்க, எல்லாவற்றுக்காக ஜெபிக்கணும். எப்படிங்க? என்னப்பா? எல்லாத்துக்காகும். எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோம். எல்லாத்தையும் செய்கிறோமா இல்லை விட்டுறோமா? அம்மா சாப்பாடு கட்டுறாங்க, டிஃபன் பாக்ஸ் மூடியை மட்டும் கழுவல, அப்படி பண்ணுறாங்களா இல்லை கழுவுறாங்களா? மூடி நேரத்துக்கு கழுவணும் தானே? கழுவணுமா கழுவக்கூடாதா? பேக்கை துடைக்கிறாங்களா துடைக்காம வைக்கிறாங்களா? we have to do everything. if you have to do everything, you have to pray for everything. ஒரு ஊழியக்காரர் சொல்றார், நீ எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்காகவும். ஏன்னா ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாரு, அவர் பேர் தான் இயேசு. God is the best partner. யார் கூடவும் ஒத்து போகக்கூடிய ஒரு பார்ட்னர். ஜீசஸ் அப்படி இல்லை, உன் கூட ஒத்து போவார், என் கூட ஒத்து போவார், அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட ஒத்து போவார், அந்த 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட ஒத்து போவார், அந்த பெரிய அம்மா உட்காந்துக்கிறாங்களே அவங்க கூட ஒத்து போவார், குழந்தை கூடவும் ஒத்து போவார். ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு பார்ட்னராக இயேசு வருவார். மகனே, இன்னைக்கு நீ சொல்கிற பாஸ்டர் என்ன மாதிரி வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எங்கள் ஒய்ஃபு கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேறான்னா, உனக்கு தான் மகனே இன்றைக்கி செய்தி. நீ ப்ரே பண்ணி பாரு, உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறார், அவர் பெயர் இயேசு. ஹல்லேலூயா. நீ மகிழ்ச்சியாக இருக்க, கனெக்ட் பண்ணணும்னு சொன்ன, இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க, ப்ரேயர் பண்ண வேண்டும் என்று சொல்லுங்க. ப்ரே ஃபார் எவ்ரிதிங். சொல்லுங்க, ப்ரே ஃபார் எல்லாவற்றுக்காகும். ஆமென். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. let it be known to God. என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனில் நான் அவரை கனெக்ட் பண்ணேன்னா அவர் ஒரு ஃபோன் வாங்கணும், அப்படி தானேப்பா? அப்படியே என் ஃபோன் உங்க கூட பேசுமா? பேசாதுல்ல. அந்த ஃபோனில் அவர் ஒரு சிம் கார்டு போடணும். எனக்கு ஒரு நம்பர் இருக்குது, அவருக்கு ஒரு நம்பர் இருக்குது. நானும் ரீசார்ஜ் பண்ணணும், அவரும் ரீசார்ஜ் பண்ணணும். நானும் சார்ஜ் போடணும், அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. கால் பண்ணலாம். ஆமென். நான் சொல்லிட்டா, நம்ம உடம்பே ஃபோன் தான். நம்ம வாயில் பேசினாலே அது கர்த்தர் கையில் தான் போய் சேரும். இன்றைக்கி எப்போதும் அந்த வாயை பற்றி தோணும், இந்த கேஜெட் எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு, இந்த டிவைஸ் எதுக்கு கொடுத்துருக்காரு, சும்மா எதிர்க்கிறவங்க பேசிருக்கிறதுக்கா? இல்லை, உனக்கு ஆபத்துன்னு ஒன்று வரும், நீ பூமியிலேருந்து கூப்பிட்டியனா நேராக இந்த குரல் பரலோகம் வரை வந்து சேருவதற்காக. இது அவரோட டிவைஸ் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும். இந்த வாய் வந்து இந்த மைண்டில் உள்ளதை கோரிலேட் பண்ணி வெளியில் நிகழ்ச்சியாக கொடுக்குது, மொழியில் கொடுக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? மனதில் இருக்குது. இந்த மனதிலேருந்து கூப்பிட்டாலே அவருக்கு புரியும் என்றால் யூ நீட் டு ப்ரே. ஹல்லேலூயா. யூ நீட் டு ப்ரே. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், கனெக்டடாக இருக்க வேண்டும், அவரோட இணைந்து இருக்க வேண்டும் மகனே, அவரிடத்தில் நீ ஜெபிக்க வேண்டும். ஜபம், ப்ரேயர். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. ஜபம். எல்லாவற்றையும் பற்றி நான் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, எல்லாத்தையும். பஸ்ஸில் ஏறும்போது ப்ரேயர், சீட்டு கிடைச்சா ப்ரேயர், தூங்கும் போது ப்ரேயர், சாப்பிடும் போது ப்ரேயர். மேக் இட் அஸ் a rhythm. நடுவில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். கவலைப்படாதீங்க. உன் மனசு சொல்லும், நீ ப்ரே பண்ணி 1 மாதம் ஆச்சு, இப்போலாம் ப்ரே பண்ணாத. நீங்கள் சொல்லணும், ப்ரே பண்ணி 1 மாதம் ஆச்சா, அப்போ நான் ப்ரே பண்ணுவேன்னு வந்துடணும். முன்னாடிலாம் மைண்ட் செட் எனக்கு மாறி இருக்கும், நம்ம ஜெபம் பண்ணல, விடு நாளைக்கு பண்ணலான்னு. ஆனால் என் மனசாட்சி இப்போ ஒன்று சொல்லிச்சு, ஜெபம் பண்ணலையா, வா ஸ்டார்ட் பண்ணு. எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? 1 நிமிஷம் பண்ணு போதும். பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, 1 நிமிஷம் ப்ரே பண்ணுங்க. நீங்கள் எப்படி ப்ரே பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. பிள்ளைங்க கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுறா, ப்ரே பண்ணுங்க. உன் கஷ்டத்தை மட்டும் சொல்லுங்கள். ஜீசஸ் கிட்ட மட்டும் தான் டைரெக்டாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போகலாம். கஷ்டத்தை சொல்ல, ஆண்டவரே என் கடன் பிரச்சனை நீக்கி போடுங்க, ஷார்ட்டாக. ஆண்டவரே என் வயிறு வலி நீக்கி போடுங்க. ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, அந்த டைரக்ட் வேர்டு உங்களை பாதர் பண்ணுற விஷயம். ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சரி பண்ணிதாங்க. ஆண்டவரே என் கவலையை மாற்றி போடுங்க. இல்லை ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கு சுகம் தாங்க. ஆண்டவரே என் தங்கச்சியை சரி பண்ணுங்க. எதுவோ ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரை சுகப்படுத்துங்க. ப்ரே நவ், கனெக்ட் வித் காட். ஜெபம் தெரியப்படுத்துங்க. லெட் இட் பி known to God. ப்ரே பண்ணும்போது ஆண்டவருக்கு தெரியுது. ஒரு மெசேஜை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்துடுறாங்க, அப்படி தானே? அதுபோல் நீங்கள் ப்ரே பண்ணும்போது பரலோகத்தில் உள்ள தேவன் பார்க்கிறார். பார்க்கும்போது உடனடியாக ரிப்ளை வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபிக்கிற அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, இப்பொழுதே உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாவதாக. Receive it in Jesus name. Hallelujah. Hallelujah. நான் இனிமேல் எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் உன்னத அனுபவம், நம்பிக்கையின் அனுபவம். சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் எதையாவது சாதிக்கலை அப்படின்னா சாதிக்கிறதுக்கு முதல் படி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன படி?
ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தால் போதும். நாளைக்கு எத்தனை ஸ்டெப் எடுத்துடலாம்? 2வது, அடுத்த நாள் 3. நம்ம இப்போ எஸ்ராவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் நம்ம படிக்கிறோம். எஸ்ரா 1லேயே அவரை காணோம். 7ல் தான் ஹீரோ என்ட்ரு ஆகிறார், பப்ளிக்கல் ஹீரோ. எத்தனாவது அதிகாரத்தில் தான் வரார் எருசலேமுக்குள்ளே? 7. இந்த எஸ்ரா பாபிலோனில் இருக்கார். பெர்சியா, பாபிலோன், பெர்சியா எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. பெர்சியா மன்னன் அர்த்த சாஸ்திரா ராஜா கிட்டேருந்து வராருங்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கேருந்து? சூசான் அரண்மனையிலேருந்து. 5வது மாதம் 1ஆம் தேதி தான் எருசலேம் வந்து சேர்றார். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு? 1ஆம் மாதம். அந்த மாதங்கள்லாம் வேறு, நம்ம கணக்காக வச்சுப்போம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடக்க ஆரம்பிக்கிறார். எங்கேருந்து? சூசான் அரண்மனை பாபிலோன்லேருந்து. எப்போ வந்து சேர்றாரு? மே மாதம் 1ஆம் தேதி வந்து சேர்றாரு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அந்த முதல் மாதம் 1ஆம் தேதி ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சதுனால தான் இந்த கடைசி ஸ்டெப் வந்துச்சு. ஆமேன். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணுறாரு எஸ்ரா? ப்ரே பண்ணுறார். ஆமேன். இன்னையிலேருந்து 5 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு படி ப்ரேயர். இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நிறைய பண்ணுங்கள். எவ்வளோ தெரியுமாம்மா நீ ப்ரே பண்ணோம்? உன் மனசு நிம்மதி ஆகிற வரைக்கும் ப்ரே பண்ணும். குழந்தை அலற மாதிரி உன் மனசு அலறுது, அலமோதுது, பயப்படுது, டென்ஷன் ஆகுது, கலங்குது. அந்த நிம்மதி வர வரைக்கும் ப்ரே பண்ணோம். கவலைப்படாத. ஃபஸ்ட் ஸ்டெப்பு தானேப்பா எடுத்து வச்சேன்னு நினைக்காத. வெயிட் பண்ணு. 5ஆம் மாதம் 1ஆம் தேதி நீ எருசலேமுக்கு போய் சேருவேன். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். த ஃபஸ்ட் ஸ்டெப் ரியலி மேட்டர்ஸ். முதற்படி மிகவும் முக்கியமானது. அதுதான் அது ப்ரேயர். ஆமீன். 2வது ஸ்டெப்பு அது கூட எனக்கு தெரியல, ஏன்னா பண்ணலாம், ப்ரேயர் தான். என்ன பண்ணலாம்? 3வது ஸ்டெப்பு தெரில, என்ன பண்ணலாம்? 4வது ஸ்டெப்பு தெரில, என்ன பண்ணலாம்? 5வது ஸ்டெப்பு தெரில, ப்ரேயர் தான். எத்தனை மாதம் கழிச்சு வந்து சேர்றாரு? 5 மாதம் வந்து சேர்ந்துட்டார். ஆமீன். ப்ரேயர் பண்ணினே இருந்தா சாதிப்பீங்கன்னு நான் சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் மகன் வாழ்க்கையில் சாதிப்பீங்க. ஒரு நாள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு என் கூட ஊழியத்துக்கு வருவார். ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கினே இருங்க. சாத்தா என்ன பண்ணுவான்னா, ப்ரேயரை விட்டுட்டு களத்துக்கு போகலாமான்னுவான். மொக்க கத்தி கையில் கொடுத்து காட்டுக்கு அனுப்பிடுவான், மரம் வெட்டிடுவான்னு. எத்தனை மரம் வெட்டுவீங்க? ஒரு கிளை வெட்ட மாட்டீங்க, கை வீங்கி போய் வருவீங்க. யூ நீட் டு ஷார்பன் யுவர் நைஃப். தட் இஸ் ப்ரேயர். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா யுவர் மைண்ட் ஷுட் பி ஷார்பன். ஹவ் வில் இட் கெட் ஷார்பன்? த்ரூ ப்ரேயர். தெரியப்படுத்துங்க. உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இதப்போ 2 மீனை எடுத்து பரலோகத்து நேராக காட்டி சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி காட்டி அதை ஆசீர்வதித்தார். show it to God, write it and show it to God. எழுதி உங்கள் ஆண்டவர் கையில் காட்டுங்க. ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய தொல்லை இருக்கிறது என்று show it to God. அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த வேர்டு பாருங்க, என்னதுங்க? தெரியப்படுத்துங்க. let it be known to God. let this request be made known to God. நீங்க செய்யற ஒரு செயல் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. you need to show it to God. பிள்ளைங்க அன்றைக்கி ஹாஸ்டலில் சாப்பாடு போடுற நேரத்தில் சாப்பாடு இல்லை, ஆனால் என்ன வச்சுக்கிறாங்க? காலி பிளேட்டை வச்சுன்னு டாக்கடான்னு தட்டுறாங்க. என்ன அர்த்தம்? சாப்பாடு இல்லை. இந்த சவுண்டு எஜமானுக்கு கேட்குது, அவர்களையும் சாப்பாடு இல்லை. டாக்கடான்னு தட்டிகிட்டே இருக்கிறாங்க. ரோட்டில் ஏதோ ஒரு கார் போகுது, என்னடா இவ்வளோ சவுண்டு இந்த சின்ன பிள்ளைங்க ஆசிரமில் கேட்குது, அடிச்சிக்கிறாங்களே. வந்து பார்த்தா என்ன வச்சுருக்கிறான்? காலி பிளேட்டை வச்சு. ஆமாம், அவர் உடனே ஆர்டர் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ஆமேன். உலகத்தானே சத்தம் கேட்டு பதில் தருவானா? கர்த்தர் நம் சத்தம் கேட்டு நம்மளுக்கு பதில் தருவார். லெட் யுவர் ரிக்வெஸ்ட் பி நோன் டு காட். இன்னைய மெசேஜை வாங்காமல் போகாதீங்க பிள்ளைங்களா. சத்தியமாக வெறுங்கையா போகாதீங்க, ஒரு வசனத்தோட போங்க. நான் இன்றைக்கி நீங்களாம் முடிஞ்ச பிறகு ஆளுக்கு 1000 ரூபாய் தரேன்னா நின்று லைனில் வாங்கி போவீங்களே, அந்த 1000 ரூபாயில் பிரயோஜனமே இல்லை. அவருடைய வார்த்தையினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் வேணுமா? கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. உன் பிரச்சனையை தெரியப்படுத்து மகனே, ப்ரேயரில் தெரியப்படுத்து. யூ நீட் டு நோ. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது நம்ம ஸ்டைலில் சொல்லனா, அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அப்படியா அப்படின்னு கேட்க. அப்பொழுது சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான. என்ன மேலான? நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்கள்ல, நீங்கள் யார் கையில் வட்டிக்கு வாங்கினீங்களோ அவர் ஒரு கணக்கு போடுறாரா? அவர் புத்தி பெருசா, உங்கள் புத்தி பெருசா? தம்பி சொல்லிட்டார், யார் புத்தி? அவர் புத்தி பெருசு. அவர் புத்தி உங்களை கடன்காரனாகுது, உங்கள் புத்தி தப்பிக்க பார்க்குது.
ஃப்ராங்காக பேசணும்னா. கரெக்டாக? லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு? யார் புத்தி ஜெயிச்சிருச்சு? அவரை நோட்டில் பழசெல்லாம் கிழிச்சிடுறேன். சரியா? ரைட்டா? இப்போ நீ 10,000 தரணும். ஆனால் எவ்வளோ வாங்கினீங்க? புது நோட்டு போட்டார். எவ்வளோ வாங்கினீங்க? 1000 ரூபா தான் வாங்கினீங்க. நீங்கள் இப்போ கட்டல, அப்போ கட்டல, எல்லாம் பண்ணல. ரைட்டா? இதை அப்படி போட்டு சரியா? பழசெல்லாம் கிழிச்சிடலாம். முதல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். இப்போ எவ்வளோ தரணும் நீ? சார் இல்லை சார் 1000 ரூபா தந்தேன். அதெல்லாம் பழைய கணக்கில் இருக்குது பார். இப்போ எவ்வளோ தரணும்? சூப்பர் புத்தியில். ரைட்டா? சாத்தானும் உங்களை கவுத்துட்டான், வியாதியும் உங்களை கவுத்துருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிளட் ரிப்போர்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது? மாறி வருது. வேறு புத்தி எங்கெங்கேயோ ஆப்ரேட் ஆகுது. வந்துச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ தான் எல்லா புத்தியும் தாண்டி சொல்லுங்கள் என்னது? தேவ சமாதானம், தேவனுடைய புத்தி எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்கள், தேவனுடைய ஞானம் எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்கள், தேவனுடைய ஆலோசனை எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய ஆலோசனை எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய புத்தி எனக்கு ஆலோசனை செய்யும். நான் ஒருத்தன் நல்லா இந்த பூமியில் பிறக்கணும்னு ஆண்டவர் என் தாயினுடைய கருவை உருவாக்குனார். ரைட்டா? இருந்துதா? எங்கள் அம்மாவோட கருவு தானே, அதில் தானே உருவானேன். எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு அவங்க அம்மாவோட கருவை உருவாக்குனாரா? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். உண்மையாக நன்றி இதத்தோட ஆண்டவருக்கு சொல்லுங்கள். உருவாக்குனாரா இல்லையா? அந்த தாய் கருவில் அந்த குழந்தை அந்த 300 நாள் 280 நாள் கரெக்டாக இல்லைன்னா நம்ம இந்த பூமியில் வாழவே அன்ஃபிட்டு. அந்த ஸ்டேஜ் எங்கள் அம்மாவோட அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மாவோட கருவை உருவாக்குனாரா? அப்படியே போனீங்கன்னா கருவே இல்லாமல் ஏவாள் ஆச்சியை ஆதாமோட விழாவிலேருந்து உருவாக்குனார். இதுக்கு நான் சொல்லுவீங்க, கருவில் தான் குழந்தை உருவாகுமா? விழாவிலையும் குழந்தை உருவாகும். உருவாச்சா? சொல்லுங்களேன். விழாவில் தான் குழந்தை உருவாகுமா? மண்ணிலே உருவாகணும். ஆதாம் உருவாக்குனாரா? இந்த மண்ணை பூமியில் போட்டு வச்சாரா? இந்த பூமியை எப்படி உருவாக்குனாருன்னா நமக்கு தெரில. பூமியில் உள்ள கண்டென்ட்டை படிக்கிறோம். அதிசயமாக இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை. வியாழன் கோள்லாம் இல்லை. அந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார், வேறு கோளுக்கு உங்களை கூட்டின்னு போயிடுறேன்னு. செத்து போன பாடியை தான் திரும்ப போவாங்க. உயிராங்க போகுமா எப்போ போகணும் நமக்கு தெரில. ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் அங்கே இல்லை. ஓகே, உருவாக்குனாரா? அந்த புத்தி வேணுமா? இல்லை இப்போ உங்களுக்கு பிறந்து ஒரு 20 வயசு ஆகுது, இந்த புத்தி வேணுமா? உனக்கு புத்தி இருக்குதாடான்னு எப்படியும் ஒரு 100 பேராவது நம்மளை கேட்டிருப்பாங்க. 200 பேராவது கேட்டிருப்பாங்க. அதிகமாக தான் கேட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது கம்மியாக தான், அதிகமாக கேட்டிருப்பாங்க. புத்தி இருக்கா உனக்கு? உனக்கெல்லாம் புத்தி இருக்கா? கேட்டிருப்பாங்களா? இந்த புத்தியை வச்சு ஆப்ரேட் பண்ணலாமா? அந்த தேவனுடைய ஞானத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணலாமா? கையை வச்சு கண்ணை அப்படியே காட்டுங்க. அந்த தேவ சமாதானம் என் இருதயத்தால் எல்லா புத்திக்கும் மேலான. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். என்னை ஏமாற்ற நினைக்கிற, என்னை அவமதிக்க நினைக்கிற, என்னை அழிக்க நினைக்கிற, என்னை சாகடிக்க நினைக்கிற, என்னை கொல்ல நினைக்கிற புத்தியை காட்டிலும், என் சுய புத்தியை காட்டிலும், சாத்தானுடைய புத்தியை காட்டிலும், என் பகைஞனுடைய புத்தியை காட்டிலும் தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளுவதாக. தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளுவதாக. தேவனுடைய ஞானம் என் இருதயத்தை ஆளுவதாக. இதோ இன்றைக்கு என் தேவனை நான் புரிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. C என்றால் கனெக்ட் வித் காட், P என்றால் ப்ரே, U என்றால் அண்டர்ஸ்டாண்டிங். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு நிமிஷம் பாருங்கள். நான் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க வேறு எதனா ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும், அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நான் சொல்கிறேங்க இல்லைங்க, உங்கள் பிரச்சனை என்னன்றதை முதல்ல புரிஞ்சிக்கங்க. Before saying what is wrong there, find out what is wrong here. அங்கே என்ன தப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் அதை செய்ய போகிறீங்க? ஞானிகள் அங்கே என்ன தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, இங்கேருந்தே ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கூட வரும்போது உலகத்தில் என்ன பிரச்சனைன்னு பண்ண போகிறதில்ல, இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறாராம். நியாயம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரா? இங்கேருந்து தான். கர்த்தர் உலகத்தான நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார். இந்த புத்தின்றதில், அண்டர்ஸ்டாண்டிங் என்பதில் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி. சொல்லுங்கள், நான் உண்மை எது என்பதை புரிந்து கொண்டு நடப்பேன். ப்ளீஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் உண்மைக்கு மாறா வேற ஒன்று பேசக்கூடாது. சில நேரத்தில் பாஸ்டர் கையிலே irrelevant-ஆ பேசுவீங்க. ஒரு ரியாக்ஷனை பற்றி சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், ஆக்ஷனை சொல்லு. பாஸ்டர் அந்த பந்து சவுத்துலேருந்தே என்ன அடிச்சிச்சு பாஸ்டர்னுவீங்க. நான் சொல்லுவேன், பந்து சவுத்துலேருந்து வரல, நீ சவுத்து மேலே பந்து அடிச்ச, அது உன்ன. ஆனால் அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பந்து சவுத்துலேருந்து அடிச்சிச்சு, ஒரு அடி அடிச்சிச்சு அந்த பந்து.
அந்த சோரை யார் கட்டினானோ அவனை கூப்பிட்டு அடிப்பேன் அப்படின்வாங்க. டாப்பிக்காக வேற ரெலவெண்ட்டுக்கு போவாங்க. கல்லில் கட்டிட்டான், மண்ணில் கட்டிட்டான். நோ 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 நோ, நீ ஏன் பந்து அடிச்ச? அதனாப்பா கேட்பாங்க. பந்தை தூக்கி சவுத்தில் அடிக்கிற, மேலே வந்து பட்டுருச்சு. ஆனால் வீட்டில் போய் என்ன சொல்கிற, சவுத்துலேருந்து ஒரு பந்து வந்து டமாலத்தில் விழுந்துச்சுமா. அப்போ அப்பா என்ன சொல்லுவார், டேய் சவுத்தில் யாரா பந்து அடிச்சது? நான் தான்பா. The reactions which we are facing has been started by us. ஏத்துக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை நான் தான் துவக்கி வைத்தேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? I have started it. இப்போதான் புத்தி சொல்லுது ஐயோ. நம்ம எப்படி சொல்லுவோம்? மக்கு 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 மக்கு. 2 கை வச்சுல. என் கூட மேக்ஸ் படிக்கிற பசங்களை பார்த்துருக்கேன். தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், வாதியாருங்க தான் நம்மளை கூட்டுவாங்க, அவனே கூட்டிப்பான். மக்கு 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 மக்கு. நான் நினச்சேன் அப்படிமா. ஆடடா, பார்த்துருக்கீங்களா? நம்மளை மக்குன்னு கொட்டிக்க வேணாம், கை அப்படி வச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும் என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னு. நான் உங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு உங்களுக்கு நடந்ததுக்கு காரணம் என்னான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இம்மீடியட்டாக தீர்வு வருது, இப்போவே வருது. ப்ளீஸ் டோன்ட் புட் யுவர் blame on others. This is truth. உண்மை முரண்படவே படாது. இது வேத உண்மை. நீங்கள் யாரோட வாயும் அடைக்கலாம், இதை அடைக்க முடியாது. எல்லா புத்திக்கும் மேலான புத்தி வருதுன்னா அந்த புத்தி நம் பகைஞ்சனிடம் பேசுவதற்கு முன்பாக நம்மிடத்தில் பேசும். அப்போ தான் நம்ம கையை விரித்து சாரி கேட்போம். அந்த நாள் தான் இந்த நாள். கையை விரிங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். மிஸ்டேக் என்னன்னு எனக்கு புரிய வைங்க. மிஸ்டேக் என்னன்னு எனக்கு புரிய வைங்க. நம்ம வேற தான் பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்மளை பார்ப்போம். நம்மை நாமே உய்த்து ஆரவோம் என்றால் உன் வாழ்க்கை கட்டப்படாததுக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல மகனே, நீதான். இன்றைக்கு நீ உன்னை உய்த்து ஆராய்வாய் என்றால் இயேசு உனக்கு உதவி செய்ய வருகிறார். சர்பாசிங் ஆல் நாலேஜ், சர்பாசிங் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னை புரிந்து கொண்டவர்கள், நீ புரிந்து கொண்டதெல்லாம் தாண்டி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. அது கர்த்தருடைய புரிந்து கொள்ளுதல். God is understanding your situation. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தருகிறார். 16ஆம் வயதில் யோசேப்பை தூக்கி குழியில் போட்டார்கள். 30ஆம் வயது வரைக்கும் ஆண்டவர் அவன் கூட டிராவல் பண்ணி அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் சிச்சுவேஷனில் ஒன்று காப்பாற்றி 30ஆவது வயதில் பிரதம அமைச்சனாக்குகிறார். உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் தலையிட்டுட்டார். இன்னைக்கு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் கர்த்தரை புரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் உங்களை புரிந்து கொள்ள போகிறார். இப்போ உங்களை தேடி சமாதானம் வருகிறது. God is going to work with you. ஆண்டவர் உங்க கூட ஒர்க் பண்றார். மகனே, நீ புரிஞ்சுக்கிட்டதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதனா பேசிட்டு இருக்காத. ரியாலாயிரு, ரியாலிட்டிக்காரு. ரியாலிட்டியை திங்க் பண்ணு. முதல்ல ரியாலிட்டியை திங்க் பண்ணு. ரியாலிட்டியை திங்க் பண்ணி அந்த ரியாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணு. ஆண்டவரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணு. ஆண்டவரை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆசை தான், என்னோட அளவில்லாத ஆசை தான், என்னோட ஒழுங்கினம் தான், என்னோட தப்பு தான், நான் பண்ணது தான், நான் முன்பதாக போனது தான், நான் எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான். நீங்க சரியாய் உங்களை புரிந்து கொள்வீர்கள் என்றால் CPU, கனெக்ட் வித் காட், ப்ரே டு காட், அண்டர்ஸ்டாண்டிங். உன் புரிந்து கொள்ளுதல் சரியா இருக்கும்போது ஹியர் கம்ஸ் பீஸ். பீஸ் பீஸ். தலையில கை வச்சு 2 பக்கமும் 2 பிரெயின்லையும் 2 சைடும் கை வைங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 ஹெமிஸ்பியர் இருக்கு, ரைட் லெஃப்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கான திங்கிங் சிஸ்டம். ஒரு மனுஷனும் 1000 கம்ப்யூட்டருக்கு மேல அவனுக்குள்ள அவ்வளோ யோசனைகள் வருது. இந்த யோசனையில நிம்மதி இல்லையே. உன் பிளான்ல பணம் இருந்துச்சு, உன் பிளான்ல உதவி இருந்துச்சு, உன் பிளான்ல உயர்வு இருந்துச்சு, உன் பிளான்ல ஜாலி இருந்துச்சு, உன் பிளான்ல பாவம் இருந்துச்சு. மகனே, உன் பிளான்ல மகிழ்ச்சி இல்லையே. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி தருகிறார். அப்படியே கர்த்தர்களை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷம் குறைவதில்லை. இயேசுவின் வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷம் குறைவதில்லை. பொல்லாத நோயும் வேதனையும் உன்
சேர்வதில்லை. பொல்லாத நோயும் வேதனையும் உன்னை என்றென்றும் சேர்வதில்லை. மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததா. இயேசுவல்லால் இயேசுவல்லால் ஒரு தெய்வமில்லை என்ற உண்மையும் தெரிந்து கொண்டார். மாசில்லாத அந்த தேவனையே நீ மனமார ஏற்றுக்கொள்வாய். இயேசுவல்லால் ஒரு தெய்வமில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டார். மாசில்லாத அந்த தேவனையே நீ மனமார ஏற்றுக்கொள்வாய். வஞ்சனை நிறைந்த உலகத்திலே உன் வாழ்வுக்கு துணை இருப்பார். வஞ்சனை நிறைந்த உலகத்திலே உன் வாழ்வுக்கு துணை இருப்பார். மகிழ்ச்சி 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 எந்தன் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி 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 எந்தன் மனதில் இயேசு வந்ததா. எந்தன் மனதில் இயேசு வந்ததா. எந்தன் மனதில் இயேசு வந்ததா. எந்தன் வாழ்வில் இயேசு வந்ததா. எந்தன் மனதில் நாம் அப்படியே தேவனுடைய சமூகத்துல எழும்பி நின்று அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடு கூட பேசி இருக்கிறார். Where is the true joy? உண்மையான சந்தோஷம் என்கிறது எங்க இருக்கிறது? உண்மையான சந்தோஷம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Lot of people doesn't depend upon the Lord. நிறைய மக்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சந்தோஷத்திற்கென்று அவர்களுடைய மகிழ்ச்சிக்கென்று ஆண்டவர் மேல அவர்கள் சாயாமல் தங்கள் சுயத்தின் மேல சாய்வதால அவர்களுக்குள்ள சந்தோஷமே இல்லை. என்னால இதை சாதிக்க முடியும், என்னால இதை செஞ்சிட முடியும். சுய நம்பிக்கை எப்பவுமே சுய நம்பிக்கை. அந்த சுய நம்பிக்கை தோற்று போகும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது மகிழ்ச்சி நம்மை விட்டு கடந்து போகும். ஆனா இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசுவை சார்ந்திருப்பேன் என்று நாம் இருதயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். Let's fix our heart upon our Jesus Christ. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்பலாமா? This is the secret. இதுதான் ரகசியம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியம். கையில காசு இருந்தா சந்தோஷம் வந்துருமா? நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா சந்தோஷம் வந்துருமா? நமக்கு தேவையான எல்லாமே இருந்தா சந்தோஷம் வருமா? இல்ல. கர்த்தர் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் பக்கமாக நம்முடைய இருதயங்களை திருப்புகிற நேரம். அருமையான மகனே,
அருமையான மகளே, இந்த வாரம் முழுவதும் நாம் கர்த்தரிடத்துல திரும்பாத படிக்கு இந்த உலகம் பல பல வேலைகளை நம்ம மேல சுமத்தியது, நம்முடைய குடும்பம் பற்பல வேலைகளை நம்ம மேல சுமத்தியது. நம்ம கர்த்தருடைய முகத்தை பார்க்கவில்லை, அவருடைய சமூகத்தை தரிசிக்கவில்லை, அவருடைய பாதத்தில் அமரவில்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களோடு இணைகிறேன். சொல்லலாமா? ஆண்டவரே நான் உங்க கூட மறுபடியும் இணைகிறேன். ஆண்டவரே நான் உங்க கூட மறுபடியும் இணைகிறேன். அப்பா, let's connect with our God. நம்ம மறுபடியும் ஆண்டவரோடு இணையலாம். நம்ம மறுபடியும் ஆண்டவரோடு இணையலாம். ஆண்டவரோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? புலம்பர்தா, எனக்கு என்னப்பா கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்களா, அதை கொடுத்தீங்களான்னு கேட்க போறீங்களா? இல்ல, முதல்ல நம்ம நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி. முதல்ல சுகத்துக்காக நன்றி சொல்லலாமே. எத்தனையோ பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே, ஆனா நாம் இன்றைக்கு ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் நம்மை நடக்க வைத்திருக்கிறாரே, நம்மை மூச்சோட வைத்திருக்கிறாரே, நம்மை சாப்பிட வைத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லலாமா? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், I will give you the peace. Yes. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய சிந்தனையையும் ஆளுகை செய்யும். Yes. நான் போன வாரத்துல உரகடம் சபை சென்றிருந்த பொழுது ஒரு செடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சொன்னாங்க, சரி நீ அந்த செடி கொண்டு போனேன். உடனே என்ன பண்ணேன், அந்த செடியை பிடுங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் மண்ணோட தான் சேர்த்து வச்சிருந்தேன், எடுத்துட்டு வந்தேன். ஆனால் நான் இங்கே காரில் வந்து இறங்கின உடனே அந்த செடி வாடி போயிடுச்சு, அந்த இலையெல்லாம் வாடிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் அதில் வச்சேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த துவண்டு போன இலை அப்படியே மறுபடியும் புத்துணர்வு பெற்று நார்மலாக. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் சந்தோஷம். அந்த செடியை யோசிச்சு பாருங்க, எப்ப நான் அந்த செடியை தண்ணியில வச்சனும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் மாறிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அதே போல நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் மகிழ்ச்சி. உங்களுடைய சிந்தனைகள்ல கிறிஸ்து இருந்தால் மாத்திரம்தான் தேவ சமாதானம் வரும். வேற எங்கேயும் இல்ல. நம்ம பார்க்கிற வீடியோலயோ, நம்ம பார்க்கிற ஷார்ட்ஸ்லயோ, நம்ம போற பார்க்லயோ, போற எந்த அம்யூஸ்மென்ட் பார்க்லயோ எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம்தான் இருக்கு. சந்தோஷம் ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம்தான் இருக்கு. இப்போ ஆண்டவரோடு கூட நம்ம இணையலாம். ஆனா நாங்க உங்களை மேற்கொண்டு வளர்றோம்ப்பா. நாங்கள் உங்களோடு இணைந்து இருக்கிறோம். நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கிறோம். If you need a breakthrough this morning, yes, உங்களுடைய சுகத்துக்காக நீங்க கர்த்தரிடத்துல வந்திருக்கிறீங்களா? இல்ல எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் என்று வந்திருக்கிறீர்களா? சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சூழ்நிலையை பார்க்க வேணாம். Today there is a choice. அந்த choice வைக்கிறார் உங்க முன்னாடி. Being joyful is a choice. Yes. எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குள்ள மனம் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். Yes, God is going to pour a fresh oil this morning. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். பலவீனத்தை மேற்கொள்ளுகிற ஒரு மகிழ்ச்சி, சுகவீனத்தை மேற்கொள்ளுகிற ஒரு மகிழ்ச்சி, துக்கத்தை மேற்கொள்ள ஒரு மகிழ்ச்சி, குறைவுகளை மேற்கொள்ள ஒரு மகிழ்ச்சி. Today God is pouring the fresh anointing. God is pouring the fresh anointing. இயேசுவின் நாமத்தினால எல்லா டிப்ரஷன், all the spirit of depression leave in Jesus mighty name. All the spirit of anxiety leave in Jesus mighty name. எதை எடுத்தாலும் படபடப்பு படபடப்பு படபடப்பு, எதை எடுத்தாலும் ஒரே டென்ஷன், இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் என்னுடைய இருதயங்களை தொடட்டும். If you want to receive this peace, move one step forward. ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல அப்படியே சேர கூட நம்ம மூவ் பண்ணிடலாம். This shows முன்பதாக வருகிறோம், விசுவாசத்தோட வருகிறோம், விசுவாசத்தோட வருகிறோம். ஆண்டவரே இந்த சமாதானம் எனக்கு வேணும்ன்றவங்க எங்களுக்கு சமாதானம் வருகிற ஸ்தலத்துல ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. ஆவிக்குரிய உலகத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா இந்த பூமியை உங்களால மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய உலகத்தை மேற்கொள்ளுகிற நேரம் இது. நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? ஆவியில எழும்பி ஜெபிக்கலாமா? இதோ எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியை
ஆவியின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம். எல்லா தடைகள், எல்லா வேதனைகள், எல்லா வலிகள், எல்லா துக்கங்கள், எல்லா பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. என் தேவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார். என் தேவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார். என் தேவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். நன்றி சொல்லுகிறேன். இப்போ எங்களுடைய நினைவுகளில் இருக்கிற இந்த சமாதானம் இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும். இந்த வருஷத்துல மீதியான நாட்கள் முழுவதும் ஆளுகை செய்யட்டும். நாங்கள் எங்கள் இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள் எங்கள் இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள் எங்கள் இயேசுவுக்கு சொந்தம். கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நிலைத்திருப்போம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.